நைசாங்க கொஞ்சம் பாரு அண்ணனோட பேரு ஜொலிக்குதுடா ஸ்லோமோ தெரிக்குதுடா அன்பானன் பிச்செல்லாம் கேளு நம்பிக்கையா சேரு இருக்குதுடா காலம் பொறக்குதுடா தனக்குன்னு வாழாத நீ தரத்துல தாழாத ஒருத்தனு மாறானே திருத்திட போறானே தலுக்கலுமா தளபதி கச்சேரி தளபதி கச்சேரி அங்கனா மனசுங்கனா வெறித்தனமா வைபா பலாமா கச்சேரி தளபதி கச்சேரி கொடிய பறக்க விட்டு விருந்து வச்சு கொண்டாடலாமா பக்கல்ல விட்டாய் பக்கல்ல விட்டாய் பக்கல்ல விட்டாய் விட்டாரு 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 Are you ready? Very கட்டும் சரபெட்டி வர கட்டும் நம்ம கொட்டி வர தடைகளுக்கெல்லாம் தொட்டை நடுங்கிட ஸ்டடி ஸ்மைல் பண்ணி நீ பொறி இருபிடி நீ பகு புதுபடி பல தலைமுறை தளபதி பேர சொல்ல தளபதிக்கு இந்த பாட்டே நம்மனா போல யாரு காட்டே தளபதிக்கு இந்த பாட்டே எங்க போல யாரு காட்டே ஒரு மாபெரும் நாடு அதன் வேர்களில் நம்ம வேர்வை பாரு மரம் மேல் ஒரு கூடு அதன் தாய் வழி சொந்தம் இந்த காடு ஆவோ டுகெதர் பையா பையா ஜாதி பேதம் லோலே தையா நீங்கள் ஸ்நேகம் போல் மண்ணில் எங்கும் அண்ணன் கண்டில் செய்யா ஒருத்தனு வாரானே திருத்திட போறானே தங்கமே தளபதி கச்சேரி தளபதி கச்சேரி அங்கனா மனசங்கனா வெறித்தனமா வைபா பலாமா கச்சேரி தளபதி கச்சேரி கொடிய பறக்க விட்டு விருந்து வச்சு கொண்டாடலாமா தளபதிக்கு இந்த பாட்டே மன போல யாரு காட்டே தளபதிக்கு இந்த பாட்டே எங்க அண்ணன் போல யாருன்னா காட்டுறாடே எங்க அண்ணன் தளபதிக்கு இந்த பாட்டே மன போல யாரு காட்டே தளபதிக்கு இந்த பாட்டே எங்க அண்ணன் போல யாரு காட்டே படி Are you ready? வெறி கட்டும் சரபெட்டி வர கட்டும் நம்ம கொட்டி வர தடைகளுக்கெல்லாம் தொட்டை நடுங்கிட ஸ்டடி ஸ்மைல் பண்ணி நீ பொறி இருபிடி நீ பகு புதுபடி பல தலைமுறை தளபதி பேர சொல்ல தளபதிக்கு இந்த பாட்டே மன போல யாரு காட்டே தளபதிக்கு இந்த பாட்டே எங்க அண்ணன் போல யாரு காட்டே ஒரு மாபெரும் நாடு அதன் வேர்களில் நம்ம வேர்வை பாரு மரம் மேல் ஒரு கூடு அதன் தாய் வழி சொந்தம் இந்த காடு ஆவோ டுகெதர் பையா பையா ஜாதி பேதம் லோலே தையா நீங்கள் ஸ்நேகம் போல் மண்ணில் எங்கும் அண்ணன் கண்டில் செய்யா ஒருத்தனு வாரானே திருத்திட போறானே தங்கமே தளபதி கச்சேரி தளபதி கச்சேரி அங்கனா மனசங்கனா வெறித்தனமா வைபா பலாமா கச்சேரி தளபதி கச்சேரி கொடிய பறக்க விட்டு ஹலோ மிக்கி மவுஸை போக சொல்லுவோமா மிக்கி மவுஸ் விருப்பம் இல்லையா உங்களுக்கு பொம்மைக்குடி விருப்பம் இல்லையா பயமா உங்களுக்கு அவங்க இப்போ சாக்லேட் தான் வரல மிக்கி மவுஸ் சாக்லேட் தர சொல்லுவாமா சாக்லேட் தர சொல்லுவாமா மிக்கி மவுஸ் சாக்லேட் வேண்டாமா ரைட் ஓகே வணக்கம் அண்ணா என்ன பேர் அண்ணாக்கு நிஷாகாந்தன் அக்காக்கு அபிராமி ஏன்னா ரைட் அதாச்சும் இன்றைக்கு உங்களோட மகள்கிட்ட பிறந்த நாள் என்ன எத்தனாவது பிறந்த நாள் 4வது பிறந்த நாள் சரி உங்களோட மகள்கிட்ட 4வது பிறந்த நாள் என்று சொல்லி ஒரு ஆக்கள் வாழ்த்து தெரிவிக்கணும் இனிய பிறந்த நாள் நெல் வாழ்த்துக்கள் ஏன்னா அதாச்சும் உங்களோட மகள்கிட்ட இன்றைக்கு 4வது பிறந்த நாளாம்னு சொல்லி இந்த இடத்த வந்து கொஞ்சம் கலகலா பார்க்கணும்னு சொல்லியும் அவன் அன்பான பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் உங்களோட மகளுக்கு இன்றைக்கு கொடுக்கணுமா என்று ஆசைப்பட்டு ஒரு ஆக்கள்
மிக்கி மவுஸ் மினி மவுஸ்கிட்ட கேக் அனுப்பியிருக்கணும், சாக்லேட் வந்திருக்குது, ஒரு டெடி பியரும் கொடுத்து அனுப்பியிருக்கணும். எங்களுடைய அன்பான பிறந்தநாள் வாழ்த்துக்களை. என்ன என் பேர் ஒருத்தன் மகளுக்கு ஹம்சிகா, என்ன ஹம்சிகா, ரைட். அதாச்சும் ஹம்சிகாவுக்கு இன்றைக்கு 4வது பிறந்தநாள். ஸோ எங்கள் சார்பாக இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள கொஞ்சம் சந்தோஷப்படுத்திட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு ஆக்கள் அனுப்பியிருக்கணும். என்ன ஆனால் அவன் வந்து சரியாக பயந்துட்டான். என்ன சரி, அதாச்சும் உங்களோட ஃபேமிலியை வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்கள் வந்து இந்த மாதிரி மிக்கி மவுஸ்கிட்ட கொஞ்சம் கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பியிருக்கிறோம். எங்களோட சார்பாக இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து அவங்களையும் ரொம்பவே சந்தோஷப்படுத்திட்டு வாங்கன்னு சொல்லி. ஏன்னா சந்தோஷமா இந்த மாதிரி வந்தது, எங்களுக்கு சந்தோஷமா, நான் அவாக்கு தான் பயமா இருக்கு. என்ன ரைட். அதாச்சும் யார் இந்த மாதிரி அனுப்பியிருப்போம் தெரியுமா? யாரு? பெரியம்மாவா? இதை மட்டும் சொல்றீங்களே, என்ன பேர் பெரியம்மாக்கு? உருக்கி சொல்லுங்க பாபு. உஷாவா? பெரியம்மாவா கொடுத்தாவா? வேற ஒருத்தர் கொடுக்க இல்லையா? பெரியம்மா கொடுக்கிற பிள்ளைக்கு. பெரியப்பாவா? பெரியப்பா என்ன பேர்? ஐங்கரன் மாமாவா? என்ன பேர் பெரியப்பாக்கு? பிள்ளை பெரியப்பாக்கு என்ன பேர்? யாரு? சாசுவா? இல்லையா? வேல் கொடுக்க இல்லையே. பிள்ளைக்கு அவன் பிறந்த நாள் வாழ்த்துக்கலாம் வந்து இப்படி கொடுத்துருக்கணும். கேக் வந்துருக்கு. கேக்கெல்லாம் ஓகே பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சாக்லேட் வேணுமா வேண்டாமா? சாக்லேட் வேணுமா வேண்டாமா? வேணுமா? அப்ப ஒரு சாக்லேட் வேணும்னா ஒரு பாட்டு படிச்சு காட்டு. மிக்கி மவுஸை போய் சொல்லுவாம்மா. போய் சொல்லுவான். சரி, மிக்கி மவுஸ் மினி மவுஸ் வெளியில உங்க பயப்படுற தங்கச்சி. ரைட். அப்ப போயிட்டுனா இனி பயம் போயிட்டுதா உங்களுக்கு? பயம் போயிட்டுதா? பயம் போயிட்டுதா? அப்ப இனி கதைப்பீங்களா? ஓகே, சிரிச்சு விடுங்க. அப்ப மிக்கி மவுஸ் போயிட்டார். மிக்கி மவுஸ் போயிட்டார். சிரிச்சு விடுங்க, வரைக்கும் சிரிச்சு விடுங்க. சரி, ஏன்னா அவ பிள்ளைக்கு இன்றைக்கு கேக் சாக்லேட் எல்லாம் அனுப்பி இருக்கணும். ரைட். அவையில் போயிட்டு வேணா சாக்லேட் வேணுமா உங்களுக்கு? வேணாமா? மிச்ச சாக்லேட்டை கொண்டு போட்டுமா? நான் கொண்டு போட்டுமா? அங்கே மிக்கி மவுஸ் போயிட்டாரு, அங்கே வாங்குறீங்க. சரி, பிள்ளைக்கா கேக் சாக்லேட்டில் அனுப்பி விட்டேன் தெரியுமா உங்களுக்கு? சாக்லேட் வைக்க கூடாதா? சொல்லுங்க யார் அனுப்பின பிள்ளைக்காண்டு? உஷாவுமா? இல்லையே, அவியல் கொடுக்கல, வேற ஒரு ஆக்களை அனுப்பி இருக்கணும். அம்மா பிள்ளையா சொல்லித்தாரா அவங்களுக்கு? அவியல் கொடுக்கல, வேற ஒரு ஆக்களை அனுப்பினோம். யாரா இருக்கும்? பிள்ளைக்கு எல்லாரும் விஷ் பண்ணிட்டுமா பிறந்த நாளுக்கு? எல்லாரும் விஷ் பண்ணிட்டுமா? சரியா? அக்கா கெஸ் பண்ணலுமா? உங்களோட மகள்கிட்ட 4வது பிறந்தாள் அவன் சொல்லி குட்டி சர்ப்ரைஸோட அவன் அன்பான வாழ்த்துக்களை உங்களுக்கு கொடுக்கணுமா அவன் ஒரு ஆக்களை அனுப்பி இருக்கிறோம். யாரா இருக்கும்? கெஸ் பண்ணலுமா? அக்காவும் மத்தானும் தான். அண்ணா என்ன சொல்றீங்க? அவியல் கொடுக்கல, வேற ஒரு ஆக்களை அனுப்பி இருக்கணும். அன்னைக்கு என்ன பேர்? எங்க இருக்கிறா? கேடாலேருந்து வேற இல்லையே. கேடாலேருந்து வேற இல்லை, வேற ஒரு ஆக்களை அனுப்பி இருக்கணும். இன்னைக்கு ஹம்சிகாவுக்கு 4வது பிறந்த நாள். எங்க சார்பாக இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி. யாரா இருக்கும்? கேடாலேருந்து வேற இல்லை, வேற யாரும் இல்லையா இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய ஆக்கள்? ஷுவர், எந்த மாற்றமும் இல்லை. கடைசியில் நாங்கள் சொல்லுவோம் யார் கொடுத்தேன். அது அப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா அவியல் சொன்னதை உடனும் கெஸ் பண்ண மாட்டினோம். கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் டைம் கட்டாயம் எங்களை கெஸ் பண்ணி சொல்லிடணும்னு சொன்னது. அம்மாவும் வேற யாரும் கொடுக்க மாட்டோம். சரி, நீங்க சொன்ன யாருமே கொடுக்கல, யாருன்னு சொல்லி பாப்போமா? ஆனால் அவையில் சொன்னவங்க நீங்க கட்டாயம் தங்களை கெஸ் பண்ணி சொல்லுவீங்களாம். உங்களோட வாயால் தங்களோட பேரை கேட்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசையா அனுப்பி இருக்கிறோம்னு சொல்லுங்கன்னு சொன்னது. அக்கா தான். சரி, யாருன்னு பாப்போமா? ரைட். ஏன்னா அதாச்சும் இன்றைக்கு ஹம்சிகாவுக்கு 4வது பிறந்தநாள். என்ன 4வது பிறந்தநாளாம்னு சொல்லி இந்த கிஃப்டை அனுப்பினவைக்கு உங்களை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? நீங்கள் ஒன்று சொன்னால் சரியான விருப்பமாம்.
உங்களோட மகள்கிட்ட பர்த்டேக்கு உங்களோட பக்கத்தில் இல்லையேன்னு சொல்லி சின்ன ஒரு கவலையா ஏன்னு சொன்னால் அவையில் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கணுமா. தூரத்தில் இருந்தாலும் எங்கள்ட சார்பா அம்சிகாவுக்கு வந்து கேக் போகணும், சாக்லேட்டும் போகணும், சின்ன ஒரு கிஃப்ட் டெடிபியரும் போகணும்னு சொல்லி அவங்களையும் வந்து இன்றைக்கு தாங்களும் ப்ளஸ் பண்ணணுமாம், வாழ்த்தணுமாம்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி கிஃப்ட்டை அனுப்பினது யாருன்னு சொன்னால் 2 பேர் சேர்ந்து அனுப்பியிருக்கணும். வேணா ஆனால் கனடாவிலேருந்து வரையில ரைட். அதாச்சும் சொல்லுவா யாருண்டு ரைட். படம் தெரியல. சரி, அதான் யார் கொடுத்தேன்னு சொன்னால் நீங்கள் திரும்ப திரும்ப சொன்ன மாதிரி அம்சிகாண்ட பெரியப்பாவும் பெரியம்மாவும் சொல்லி அனுப்பியிருக்கணும். உஷாந்தினி அவங்களோட சேர்ந்து இன்பராஜ் கேடாவில் இருக்கணும். ஸோ அவைதான் வந்து அம்சிகாண்ட பர்த்டே ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறதாகவும் எங்கள்ட சார்பாக இந்த மாதிரி கிஃப்ட்டை கொடுத்து மிக்கி மவுஸ் எல்லாம் கொண்டு அவட்ட டான்ஸ் எல்லாம் பண்ணி கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னவான். அவள் வந்து அழுகுறா. மிக்கி மவுஸை கூப்பிடுவோம்மா, வேணாமா பயம் போயில்லையா? டான்ஸ் பண்ணுமா, மிக்கியோட ஆடுவோம்மா? வேணாமா? சரி, நான் அதாச்சும் அவையில் வந்து ஆசைப்படினா நீங்களும் உங்களோட மகள் எல்லாருமே இன்றைக்கு சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எப்போவுமே சிரிச்சிட்டு சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு சொல்லி வாழ்த்தினோம். ஸோ அவங்க ஆசைப்படுற மாதிரி எப்போவுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு சொல்லியும் அம்சிகாவுக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை நாங்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே, தேங்க்யூவா. மிக்கி மவுஸை கூட்டிகிட்டு போகட்டுமா? ஒரு பாட்டுக்கு டான்ஸ் பண்ணுவோமா? டான்ஸ் பண்ண மாட்டீங்களா? ஒரு பாட்டுக்கு ஆட மாட்டீங்களா? அண்ணாக்களை கூப்பிடுங்க என்னோட வந்து டான்ஸ் பண்ண சொல்லி. இவையில் ஆடினா ஆடுவீங்களா? அண்ணாக்கள் ஆடினா ஆடுவீங்களா? அண்ணாக்கள் ஆடினாலும் ஆட மாட்டீங்களா?